என் மக கொஞ்சம் ஏலாது அண்ணா. கொஞ்சம் வெட் ட்ரெஸ்ல ட்ரெஸ்ல படுத்து கிடக்குறா. கொஞ்சம் வருத்தம் அவளுக்கு ஏலாது. கிளிநொச்சி கிளியம்மாவைத்தான் வந்து என்ன சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிது. உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சமே ஒரு அளவா இருக்குது. அதுக்கு கூட்டியதான் இருக்கப்போ நீங்க எங்க? நீங்கள் கண்ணை முழிச்சு வழியில் பார்த்தா வழியில் நிற்போம். இல்லை இந்த உடம்பு எப்படி படுத்த கீழே கிடக்குமா? ஐயோ கடவுளே. ஓகே இப்போ கிளியம்மாவுக்கு இயலாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கிளியம்மா கட்டியில் விழுந்திருக்காவோ போய் பாருங்க கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணேன். ஒரு மண்டை குழப்பம் இது என்ன மண்டை வயசு போய் ஞாபகம் மறதி கூட காதை பொத்தி கொடுப்பேன் கண்ணத்தை பார்த்தீங்களா? பொண்ணேக்க தெரியாதா உனக்கு? குழந்தை கிடைச்ச பிறகு அதை தெருவில் விட்டுட்டு பாருங்க ஓடு நாயே நீ தெருவில் நின்று நான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பேன். சாகைக்கும் சங்கரா சங்கரான்னு சாக வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜே. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமாகாணத்துக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து கிளிநொச்சியில் நிற்கிறோம். ஸோ கிளிநொச்சியில் என் அவசரம் வந்து அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசரம்லாம் கிடையாது. நம்ம அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் வந்துட்டு நம்ம நோரத்துக்கு வரது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்தது திடீரென்னு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் வந்து நாங்கள் வரது ட்ராவலிங் வீடியோ வந்து போட்டுக்கொண்டு வரது. பட் வந்து இப்போ போடலை. வந்து சேர்ந்தது ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னால் நேற்று பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சு. மலையை தாண்டி வந்து சேர்ந்தது ஒரு பெரிய விஷயம். ஒரு மாதிரி வந்து ரூமில் நின்று இன்றைக்கி வந்து வலிக்கிட்டு கிளிநொச்சி முரசு மோட்டைக்கு வந்திருக்கேன். எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஃபெஸ்டிக்கு வந்து நம்ம இப்போ முல்லைத்தீவு கிளிநொச்சி வந்தோன்னு சொன்னாலும் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து தெய்வான பாட்டியை தான் மீட் பண்ண போவோம் அப்படி சொல்லி. ஆனால் இப்போது தெய்வான பாட்டியை வந்து மீட் பண்ண போகையில் முதலாக வந்த கைக்கு ஃபெஸ்ட்டுக்கு பார்க்க போகிறது வந்து நம்ம கிளிநொச்சி கிளியம்மாவைத்தான் வந்து என்ன சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிது. ஸோ வந்து போன வாட்டியும் வந்தப்போ அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. 1 டே 2 டேஸில் வந்து நாங்கள் திரும்பிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக அம்மாவை போய் பார்க்கணும், அவங்களோட உடல்நலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் அறியணும், அதோட சேர்த்து உங்களுக்கும் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி வந்து நாங்கள் கிளியம்மாட்டை வழிகிட போகிறோம். ஸோ எங்களுக்கு கிடைச்ச மெசேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என் மக கொஞ்சம் ஏலாது அண்ணா. கொஞ்சம் வெட் ட்ரெஸ்ல ட்ரெஸ்ல படுத்து கிடக்குறா. கொஞ்சம் வருத்தம் அவளுக்கு ஏலாது. உடனடியா விரட்டும். உண்மையாவே ஏலாதானு. ஸோ இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு நியூஸ். இது இப்போ கிடைச்ச வந்து ஒரு 1 வீக்ஸுக்கு கூட ஆகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ எங்களால் வந்து வர இல்லாத சுச்சுவேஷனில் இருந்தது. இப்போ இன்றைக்கும் வந்து இங்கே வந்துட்டோம். ரைட், இப்போ வந்த கைக்கு வந்து நிற்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது இங்கே இடம் பழையபடி வந்து இப்போ நிற்க இயலாது. அந்த இஷ்யூ வந்து நான் போக சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் வந்து முதல் கட்டமாக வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டுக்கு கிளிப்பாட்டியை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தெய்வான பாட்டிக்கிட்ட வந்து வெளிக்கூட இருக்கிறோம். ஸோ வந்து நான் நிறைய பேச விரும்பலைன்னு சொன்னால் இப்போ வந்து சீசன் வந்து உங்களுக்கு தெரியும், மழை எப்போ வரும் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ மழை குழப்பமாகவே தான் இருக்குது. மழைக்குள்ளே மாட்டிப்படாமல் நம்ம வேகமாக எல்லாருக்கிட்டையும் போயிட்டு மீட் பண்ணிவிட்டு வந்துடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம முழுசாக காணொலிக்குள்ளே போகலாம். ஓம் கிளியம்மா, அப்படி சுகமா இருக்கிறீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சமே ஒரு அளவா இருக்குது. அதுக்கு கூட்டியதான் இருக்கப்போ நீங்க எங்க? நீங்கள் கண்ணை முழிச்சு வழியில் பார்த்தா வழியில் நிற்போம். சரி, அப்பதானே வாங்கன்னு தானே சொல்லுவான் பிறகு. கூலர் எப்படி வேலை செய்து பார்த்தேன். கூலர் அம்மா வார எல்லாமா கிளியம்மா கட்டில படுத்த படுக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த உடம்பு எப்படி இல்ல, இந்த உடம்பு எப்படி படுத்த படுக்கையில கிடக்குமா? ஐயோ கடவுளே. ஓகே இப்ப
வீடுகளும் படித்திருந்தா உங்களுக்கு கவலைகளும் தானே. நான் படிக்காமே இருக்கிறேன். அது சரி அது சரி. படித்தா பிள்ளைகளுக்கு யாரும் கவலைப்படுறீங்க. கவலைப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு கஷ்டம் தானே. இந்த சிஸ்டம் தான் அடி மருந்து. அது சரி. இந்த வெயில் வெயிலுக்காகத்தானே. வெயில் தானே. இப்போ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்தீங்களா? ஒன்றுமில்லை. அது சரி. உங்களுக்கு சத்து காணாமலா? என்னடாப்பா உங்களுக்கு சத்து காணாம அடிக்கல? எங்க மரத்துக்கு போனேன்? சித்த மருத்துவமா? அதற்கு இந்த இதுல இருக்கு, இந்த கோயிலுக்கு பக்கத்துல இந்தியாவில் கோழி குரோஸ் யாழ்ப்பாணம் இருக்குது. ரைட். அப்போ அங்கே என்னென்ன வியாதிகளுக்கு பார்க்குறாங்க? எல்லாத்தையும் நானும் போய் பார்க்கணும். அப்போ மண்டக்குழப்பத்துக்கு பார்ப்பாங்களா? எனக்கு கொஞ்ச நாளா மண்டை சரியில்லை. உண்மையா? மண்டக்குழப்பம் இல்லையே இல்லாததுக்கு அனுப்பினேன் யாழ்ப்பாணம். அங்கே மேலிடத்துக்கு எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்குண்ணே. எல்லாம் இருக்கு. ஒரு பிரச்சனை காசும் அவ்வளோ அண்டு இல்லை. இல்லைண்ணே. வேதக்காரத்தை இதுதானே. அதான் அதான் அதேதான் நம்ம கோழி குரோசால கச்சேரி அடியில் இருக்கோம். ஒரு ஆப்ரேஷன் அது எல்லாம் செய்யணும். வாட்டு எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாங்க சனம் வருது. மட்டக்குழம்பு கொண்டு அந்த இந்த வசதியை செய்யக்கூடாது. சாப்பாடு ஒழுங்கு எல்லாம் இருக்கு. உடம்புக்கு என்ன செய்யுது? எப்படி காய்ச்சல் மாதிரி வந்ததா? காய்ச்சல் இப்பயும் அந்த உங்களை பாட்டு கதைக்கு எனக்கு ஈழாமல் படக்கத்தான் அவ்வளோ உடம்பு ஈழாமல் இருக்குது. இப்போதான் மருந்து ஆஸ்பத்திரியாக படுத்து தான் கிடந்தேன். நான் ஃபோன் அடிக்க தான் உடம்பு போனேன். குசினிக்கார சார்ஜிலே எடுத்து போட்டுதான். அப்போ இப்படி வாங்கட்டு சொல்லி சரியா சொன்ன? நீங்கள் என்ன உள்ள வாங்கட்டு சொன்னது எப்படி சரியா சொன்ன? நான் இதை பார்த்து நான் கேட்டுக்கல. பார்த்து யாரே கருப்பா நிற்கிறானே கருப்பானுட்டாலே நம்ம வாங்கோன்ட்டு தான் நான் கிளியம்மா எப்போதுமே வந்து நெத்தியில சந்தன பொட்டோட தான் இருப்பாள். சாமியை கும்பிட்டு கோயிலுக்கு கொண்டு போனாங்க. பக்கத்தில் இப்போ கௌரிக்காப்பு உங்களுக்கு கோயிலோட பற்றி தெரியாதான்? நம்மளுக்கு தெரியாது. கௌரிக்காப்பு நடக்குது தானே. அப்போ மகன் கூட்டி கொண்டு வருது. நம்ம கோயிலுக்கு போகாட்டின்னு எனக்கு தெரியும். கவலையாயிரும். இவ யாரு சாவக்கச்சேரியிலேருந்து அக்கா கால் பண்ணி ப்ரேயர் பண்ணி விட்டான் சொன்னாங்க ஒருத்தர். அப்போ அது இன்னும் தெய்வான பாட்டிட்டையும் போகல. உங்கள்கிட்ட வந்துட்டு தான் தெய்வான பாட்டிட்டு போகிறேன்னு இருந்தேன். தெய்வான பாட்டியும் அடிக்க அப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கு ஃபோன் எடுக்கத்தான் இருக்கேன். உலகப்பட்ட ஃபோன் எடுத்த கண்ணுக்குள்ளே என்ன அடிச்சிட்டேன். தேவடியா? ஆனால் அது நான் உடனே சொன்னேன்னா நீங்கள் இன்னும் காட்டுக்கு போகலாம் விறகு எடுக்க. கிராண்ட் மாஸ்டர்காரர்கிட்ட விறகு விளாண்டு கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு வீட்டில் பரப்பிட்டு விட்டோம். ஒரு ஆளை பிடிச்சி குத்துலாம் தானே போய் பாருங்க. 3 நாள் அப்போ. ஓகே. இப்போ நானும் அது சொல்லலை. அப்போ யசோக்காட்ட சொன்னேன் சொல்லாதீங்க, 2 பேர்கிட்ட சொல்லாதீங்க. வந்தேன்றோ நைட்டு தான் வந்து இறங்கினது. வந்து இறங்கிட்டு இன்றைக்கு திரும்ப வந்து மூட்டை முடிச்சோட வழிகட்டேன். அது வைக்கிறதுக்கு நேற்று பழமையாக தங்குறது தான் தங்கினேன். அங்கன்னு சொன்னால் அந்த வீடு வாடகை கொடுத்துட்டாங்களே, இனி நிற்கல அது அங்கே. அப்போ மாறிட்டு வந்துட்டோம். இன்றைக்கு இப்படி தான் குருவி கூடு தேடுறோமே, இன்றைக்கு ஒரு கூடு தேடணும் இப்படி தெரியும். என்ன இந்த மூட்டையை கலட்டி வைக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்து அவ்வளோ வீட்டை தூக்கிட்டு காலையில் தூக்கும்போது வந்துச்சு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த வடிவாக எல்லாம் வச்சுட்டு எடுக்கலாம். வந்து இன்னும் ராவு குளித்து முழுகி தங்கி சாப்பாடு உங்களுக்கு எங்கட சாப்பாடு பிடிக்காது கடையில் கட்டி கொண்டு வந்து சாப்பிடலாம். அதுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே எங்களோட இருக்கலாம். நீங்கள் உங்களோட சாமானை வச்சு நாங்கள் பூட்டு துறப்பெல்லாம் தரோம். பூட்டெல்லாம் எடுக்கும். இது கொஞ்சம் சின்ன பிள்ளை இருக்குது தானே கொஞ்சம். நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து ஆபத்துகள் கூட நிறைய பேர் எங்களை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணிட்டு வேற என்னண்டா வேற வீட்டை நாங்கள் நீங்கள் களவுக்கு சாப்பாட்டு போனீங்க. என்ன பிரச்சனை போனீங்க? அது பிரச்சனை இல்லை. தசோக்காமல் தெய்வான பாட்டி இந்த நாட்டு எடுக்க நானும் எடுக்க இல்லை. கண்ணீர் ஆகண்டபடி எனக்கும் தெய்வான பாட்டி அடிச்சிருக்கோம். நான் ஆன்சர் பண்ணல. பண்ண தெரியும் பெரிய போனீங்களா தெரியுமாண்டா. அதான் நீங்கள் ஒரு கதை இங்கே ஜேபுரா கொண்டு லேண்ட் மாஸ்டரில் பரப்பிட்டு விட்டா இனி வயது போனது. எங்களுக்கும் வயது போயிட்டு தான் எங்களோட உங்களுக்கு வயசு போகல தானே.
அவர தாய் மாதிரி தானே நமக்கு. நான் இருக்க பூவம் மட்டும் பார்த்தா இந்த இதுக்கு வெளியில் விழிக்கலையும் கஷ்டம். ரெஸ்ட் எடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. இப்போ எத்தனை வயசு ஃபுல்லாக பண்ணிட்டீங்க? 65 முடிஞ்சு இப்போ போகணுமா அது. சரி, பிறந்த நாளுக்கும் எடுக்க சொல்லி இல்லை அம்மாவுக்கு. அதுவும் எனக்கு டேட் ஆஃப் பர்த் சத்தியமாக தெரியாது. எனக்கு 23 29 தெரியும் முதலெல்லாம். சரி, அப்போ இந்த டேட் ஆஃப் சொல்லுங்க. அவன் எந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அப்போ வீடியோ போட்டே தெரியாது, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு தெரியாது. உண்மையாக நான் பார்க்குறேன் ஒரு அப்போ போகணும் எனக்கு. அப்போ நான் பார்க்கல இந்த பிறந்த நாள் அதிகமாக நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த முறை மிஸ் பண்ணிடுவேன். அப்போ நான் ஜசோவுக்கு சொன்னேன். ஜசோவும் சொன்ன நானும் அம்மா மறந்துட்டேன் வேண்ட எடுத்தவா அம்மா அவியல் பிஸியாக இருக்கும் பேச அடிக்க வேண்டும். நான் சொன்னேன். இப்போ இந்த மண்டை குழப்பத்துக்கு சரியான ஒரு ஹாஸ்பிட்டல் தேடிட்டு இருக்கு. ஒரு மண்டை குழப்பம் இது என்ன மண்டை குழப்பம்? வயசு போய் கல்யாணத்தை ஞாபகம் மறதி கூட கல்யாணம் மட்டும் கட்டுறது இப்போ ஆச்சு. மண்டை குழப்பம் தான். அங்கே கல்யாணம் கட்டினா வாழ்க்கையை குழப்பமாயிரும். பிறகு குழப்பம் வராது. நீங்கள் உங்களை காலம் தர கட்டி நல்ல சந்தோஷமாக இருக்க வேணும். அப்போ தான் அதையெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யும். பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது, மீறி பிறந்து விட்டா பொம்பளைய நினைக்க கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி என்றால் கடவுளை இப்போ சிவன் பார்வதி எல்லாம் இப்படி வந்து இருந்தபடி தான் நாங்கள் நீங்கள் இப்படி இருக்கிறோம். நான் கேட்குறேன். சரி, இப்போ இருக்கிற நிறைய பேர் ஃபேமிலிக்குள்ளே அந்த சண்டை சச்சரவு வர மாதிரி சிவன் பார்வதிக்குள்ளே வராதா? அதுக்குள்ளே வந்தாலும் அதையாவது சமாளித்து தானே. அதானே வனாந்தரம் காட்டுக்கு போய் அவரை தேடி பிடிக்கிறார் என்று தலைமை குளிய அவங்களுக்கு இந்த டைவர்ஸ் பிரச்சனை அதெல்லாம் வரல. டைவர்ஸ் பிரச்சனை அதெல்லாம் வராது. மனம் இப்போ நான் இப்போ என்ன ஒரு புள்ளியண்டா இப்போ நீங்கள் கத்துறானே அம்மா ஒத்துவாய் பேசாமல் இரு. இப்போ நான் திருப்பியும் விழிக்கிட்ட போடா கதைக்காதேன் கொஞ்சம் பேசினா அதை கொஞ்சம் மனம் வா. அப்போ அதையெல்லாம் அப்படி கதைச்சிட்டு அவள் சாப்பிடாம அவர் கிட்ட காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. நான் எது கேட்கணும். இப்போ இளம் வயசு இப்படி நிறைய பேர் லவ் பண்ணி அது மோட்டு தானே. அது மோடு லவ் பண்ணி பிள்ளை ஏமாத்துறது, இப்படி பிள்ளை ஏமாத்துறது. அளவில் எந்த பிள்ளை அப்படி ஒரு வேலை செய்யணும். காதை பொத்தி கொடுப்பேன் கண்ணத்தை. பார்த்தீங்களா? லவ் பண்ணேக்க தெரியாதா உனக்கு? குழந்தை கிடைச்சா பிறகு அதை தெருவில் விட்டுட்டு பாருங்க ஓடு நாயே நீ தெருவில் நின்று நான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு சாப்பாடை கொடுப்பேன். அப்படிதான் இருக்கும். லவ் பண்ணியாச்சுன்னா ஒட்டி பறங்கி ஓடி ஓடி என்ன சொன்னால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மனசு வலிக்குது. பாவம் இவ்வளோ மாசமாக இவ்வளோ கஷ்டப்பட்டு லவ் பண்ணிட்டு சடன்லி வந்து அவங்கள விட்டுட்டு போனாங்க. அவனு எவ்வளோ கஷ்டப்படுறான்ன்ற நம்ம பார்க்கும்போது நம்ம இதில் பார்க்கும்போது தான் நம்மளை லவ் எதுவும் வேணான்றது இருந்துருவேன்ற மாதிரி தோன்றது இல்லையா? இப்போ என்ன சொல்லுங்க, பேசி கல்யாணம் செய்தாலும் சிலதுகள் பிள்ளையோட விட்டுட்டு போதும், சிலது வேண்டாமல் அது எல்லாம் என்ன சொல்லுங்க புரிந்துணர்வு இல்லாத படிக்க. அது தெரியுமோ? இப்போ நான் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்து இப்போ நீங்கள் தீட்டணி முத்தநீரை உனக்கு என்ன சிந்தனை? எனக்கு இருக்கிற கவலை சிந்தனை எனக்கு தான். அப்போ நீங்கள் தான் கேட்குறது உங்களோட மடத்தனை தெரியுமோ? சாப்பாடு போட பிந்திட்டா பிளேட் கழுவாமல் போடுகிற கழுவி வேண்டா. அதுக்கு இடையில அதுக்கு இப்போ ஒரு அவசரம் ஒரு ஆள் ஃபோன் அடிச்சுட்டு அது எங்கே கதைக்கத்தான் வேணும் சீரியஸ். அப்போ யார் கதைச்சான்னு கேட்டால் அதை நாங்கள் சொல்லாட்டி தான் உங்களுக்கு கோம்பல். இப்போ ஒரு சிநேகிதன் கதை ஒரு தெரிஞ்சு இப்போ நீங்கள் ஒரு தம்பி சொல்கிறீங்க. இப்போ அம்மம்மா கொஞ்சம் அம்மம்மாவுக்கு எல்லாமே இருக்கணும். அப்போ நாங்கள் சொல்லுவோம் தானே இந்த பிறகு ஒன்றா அடித்தவர் அது அம்மாவுக்கு ஏதோ வருஷம் அப்படி கதைச்சா சண்டை இருக்கும். அதான் உங்களுக்கு தெரியாது அப்படி என்று சொன்னால் தான் சண்டைவா இல்லையோ? அப்படியெல்லாம் கதைச்சு பழகக்கூடாது. புரிந்துணர்வு இருக்கணும், பண்பாடு இருக்கும். பள்ளிக்கூடம் போய் படித்து கேம்பஸுக்கு போனது பிரியோசனம். எத்தனை குடும்பங்கள் கேம்பஸுக்கு போய் வந்துட்டு தெருவில் நிற்குது. ஒரு அதிபர் ஒரு ஜிஎஸ் எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் போகாமல் இருக்கின்ற அடி வேண்ட அந்த புரிந்துணர்வு இருக்க பண்பாடு. தெய்வான பாட்டி கதை சாரி கிளியம்மாட கதையை பார்த்தீங்களா? எனக்கு கால் வந்தது வந்து கிளியம்மாவுக்கு ஏழாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கிளியம்மா கட்டியில் விழு இருக்காவோ போய் பாருங்க கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணேன். யாராருக்கு கொண்டு சொல்லுங்க. அப்போ இருந்து அப்போ இங்கே வந்து பார்த்தா படன்னு பழையபடி அந்த பஞ்சு வடிக்கிற மாதிரி வடிக்கிங்க. பஞ்சு வடிக்கல தம்பி. கவலையாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னும் இப்போ நீங்கள் தேடி வந்துட்டீங்கண்டா ஐயோ அப்போ எனக்கு அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தால் நீங்கள் நினைப்பீங்க அப்பா சும்மா எங்களை கண்டோன்னு ஒரு நடிப்பு நடிக்கிறேன் அப்படி நினைப்போம் அவங்கள அப்படி சொல்ல வரும். ஏனென்றால் நாங்கள் இந்த என்ன பழமொழி தானே சாகைக்கேன் சங்கரான்னு சாக வேணும். அப்போ கடவுளை தியானித்து கொண்டு இருக்கணும். அப்போ சண்டை நான் புரிந்துணர்விலிருந்து எங்களோட மனப்பான்மை இருந்தால் தம்பி கடைசி வரையும் ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்திலேயே சண்டை வராது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கேஞ்சது. இப்போ நீங்கள் இதில் போன வச்சா காணேன் தங்கச்சி போன கண்டி அக்கா போன ஏன் அவன்கிட்ட போன நான் பார்த்து கொண்டு இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது தெரியுமோ. அப்போ இப்போ தம்பி போன கண்டி ஏனடி உண்ட போனேன் நான் காவல் உண்ட போனுக்கு காவல் எத்தனை கதை வரும் அக்கா பாரு நாங்கள் இருக்கும் அதெல்லாம் அடித்து பார்ப்போம் ஒரு காண்டு சொல்லுவோம். போனுக்கு நான் போனுக்கு அடிக்கக்கூடாது நம்பரே அடிக்கவும் போனுக்கு இந்த போனுக்கு இப்போ இந்த ஃபோனால பெரிய பிரச்சனை வருது. போனால கதைக்காத பிரச்சனை. நான் இப்போ 2-3 நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க 2-3 இருக்குது கம்ப்ளைண்ட் போடாகும். பள்ளிக்கூடத்து இந்த நர்சரி புட்டுகளெல்லாம் கவனம் இல்லை. ஏனெண்டா போன் இப்போ ஒரு நீங்கள் பாடம் செய்துட்டு கொண்டு வந்தா டீச்சருக்கு அவசரமான நியூஸ் போய்கொண்டிருக்கும். டீச்சர் சரிக்கொண்டு 50 51 டீச்சர் அது சரிக்கப்படுவதே ஒரு கீழே. இப்போ என்னென்னு சொன்னால் கிளியம்மாவால் நான் அப்போ இனி ஃபோன் யூஸ் பண்ணுறதை விட போகிறேன். அதான் நல்லது. நீங்கள் பழையபடி என்ன எங்களுக்கு வந்து தவாலை அனுப்பி வைங்க பார்த்துக்கொள்கிறேன். அப்போ இனி வந்து ஃபோன் யூஸ் பண்ண போகிறது வந்து கிடையாது. இதுக்கு வந்து முதல் காரணம் கிளியம்மா தான். என்ன சொல்லுங்க இப்போ நர்சரி தான் கிடையாது பிள்ளை கொண்டு இந்த இப்போ இப்படி ஏறி விழுந்து விடாடி விடாஞ்சி கிளிநொச்சியில் ஏறாண்டி இப்போ யார் போனால் ஐசியில் வச்சிருக்கு இன்றைக்கு 5-6 நாள். இப்போ இப்போ எங்கட வீட்டை நடந்தால் உங்களுக்கு கவலை இருக்காதா? இப்போ உங்களோட கிராமத்துக்கு அப்படி கொண்டு நடந்தால் உங்களுக்கு கவலை இருக்காதா? எங்களுக்கும் கவலை அதிகமாக நான் முந்த நாள் நான் மருந்துக்கு போயிட்டு வர ரவிக் மறைத்தது. அந்த ரவிக் வந்து எங்களை பார்க்கல அந்த ஃபோனில் என்ன போகுதுன்றான்னு பார்த்து கொண்டு வரோம். அப்போ எங்களை நாங்களும் சீரியஸாக இருக்கனாங்க எங்களை வந்து பார்த்து புளியோசை எங்கிட்ட என்ன ஆவணம் இல்லைன்னு நீ கேட்க இல்லை வேணும் அவள் ஃபோன் பார்த்து கொண்டு போவோம். எனக்கு திடீரான கோபம் வந்தால் தான் சொன்னான் பேசாமல் தான். அப்போ நாங்கள் என்ன சீரியஸ் ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்னென்று அதை நீ அதை புரிந்துணர்வு இருக்கணும். அதான் இப்போ இது எப்படின்னு சொன்னாலும் வந்து ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ்ன்ற மாதிரி லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்சூரியஸ் டு ஹெல்த்ன்ற மாதிரி வந்து இனிமேல் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேர்ட்ஸை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண விட்டுருணும். ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அம்மா என்ன பேருண்டு கேட்டுட்டு டக்குண்டு கட்டிக்கிறேன். அப்போ நாங்கள் சொல்கிறதா வைக்கிறதுக்கு மேன்லேயே இருமோ அதை கண்ட விஷயம் எடுத்துனேன். அப்போ ஆஸ்பத்திரிகளுக்கு போகிறதும் கொஞ்சம் இந்த பிரைவேட்டுக்கு போனால் கொஞ்சம் காசும் தானே கொஞ்சம் கவனமாக பார்ப்பேன். சூப்பர் ரைட். அப்போ இப்போ ஹெல்த் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்கிறீங்களா? சாப்பாடு என்னென்ன எடுக்கிறீங்க? சாப்பாடு பிரச்சனை சாப்பாடுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. சாப்பிட மனம் இல்லாமல் ஒன்று வந்து பெருசாக கணக்க இதை சாப்பிடுவோம்ன்றது இல்லை. அதே படுக்க தான் தம்பு சோர்வாகுதுன்னு சோர்வாக விடக்கூடாது. கிளியம்மாட உடம்பு அப்படி உடம்பு பில்லி விட்டுட்டீங்க பழமை அவர் அப்படிதான். நேற்று நாங்களும் அவரும் சேர்ந்து அந்த பேக்கை முறை கொண்டு வாங்க இதில் அதனால கதைக்காம பாருங்க. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்படியே தெய்வான பாட்டிகிட்ட போயிட்டு அப்படியே மட்டக்களப்புக்கு வண்டியை விட போகிறோம். இங்கே 20ஆம் தேதி வரைக்கும் நிற்கலான்னு வந்து அந்த கொஞ்சம் இடச்சிக்கல் இடம் சிக்கல் இல்லை. நாங்கள் தாரோம் இடம் இவ்வளோ தனி இடம் வேணுமென்றாலும் தாரோம். தனி வீடு உண்டு தாரோம் பிரச்சனை. உங்களோட ஊரில் இருந்தால் ஃபோன் கைக்கிறது கஷ்டம். சிக்னல் பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. சிக்னல் இல்லை ஃபோன் எங்களுக்கு ஃபோன் கதைக்கு எங்களுக்கு ஃபோன் தேவையில்ல. ஃபோன் வீடியோ அப்லோட் பண்ணணும். ஃபோன் கதைக்கிற கஷ்டம் மட்டும் ஒரு நாள் வந்து வீடியோ அப்படி வருது அப்லோட் பண்ணுறேன். ஃபோன் கதைக்கிறேன்டா அவர் லவ்வரோட கதைக்காட்டின்னு என்னோடையாவது கதைக்கிட்டேன். அதுதான் அது உங்களோட இது அதான் லவ்வர் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க என்னதுக்கு உங்களோட ஃபோன் எடுத்து கைக்க வந்து கைக்கலாம் தானே. இப்போ ஆரோட கதைக்கு பிறகு ப்ரோ என்கிட்ட தலை மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் பிறகு நம்மளுக்கு இந்த லவ்வர் லைனில் வருது. சத்தியமாக சொல்கிறேன் 2000 லவ் இருந்தாலும் தலை போனால் லவ்வும் போயிடலாம். பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு பிறகு இந்த காதலுக்கு இதெல்லாம் வந்து இருப்போம் இல்லை, அதுக்குள்ளே போகிறது இல்லை. இப்படி எப்படி அம்மாக்கள் அண்ணாக்கள் எல்லாம் அப்படி சொன்னாங்க. எல்லாரும் ஓகே ஓரளவுக்கு ஓகே. எல்லாரையும் இருக்கா கூட்டிகிட்டு வாங்கண்டா பெரிய எடுப்பாங்க காட்டுறீங்க. அப்படி இல்லை கூட்டிகிட்டு வருவோம். கொஞ்சம் சின்ன சின்ன வேலைப்பழுக்கள் ஓரளவுக்கு ஒரு சில நெருக்கடிகள். முதல்ல நான் கோட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். சாப்பிடுங்க கஞ்சி குளிக்கும் போது சாப்பிடுவா ஃப்ரெஷ்ஷாக அதம்மா.
ஐயோ டீ வேணாம். அப்போ பிடிச்சி தண்ணி தாரேன். கூலா இது வேண்டாம், கூலாயும் குடிக்க கூடாது. கூலா குடிச்சு குடிச்சு ஐயோ எங்கட நான் சொன்னாலே கேட்கேன். நான் கூழ் பிடிக்க வச்ச சாப்பாடு இந்த தொண்டைக்குள்ள கல்லை வச்சு பொறுத்து விட்ட மாதிரி இருக்கு. ஏலாம் அவ்வளோ சூடு கட்டி கொண்டு இருக்கும் தொண்டை. அதுகளுக்கு கூழாக குடிக்க நிற்குங்க. என்ன மாதிரி அப்போ இந்த வருஷம் வெள்ளாம் வெள்ளாம் செய்ய தொடங்கிட்டீங்களா? இப்போதான் இனித்தான் உழவ போறீங்க. என்ன எங்களுக்கு ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் தருவீங்களா குத்தகைக்கு? நாங்களும் செய்து வாங்க அப்புறம். எத்தனை ஏக்கர் கிடக்கு? ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூடு அடிக்கிற நீங்க? அடிக்கும் 28-30 மூடு அடிக்கும். 30 மூடு அடிக்கும். நாங்க 35 மூடு அடிச்சு காட்டுறோம். காய்கறி அடிச்சு காட்டுறோம். நாங்க அங்க என்னன்னா அங்க வெள்ளரிசி சாணி செய்யறது. அதுதானே இங்க நாங்க ஆட்டக்காரி என்ன ஆட்டக்காரி ரைட். என்ன சொன்னாலும் இங்கே அவங்க யூஸ் பண்ணுறது அந்த அரிசி வந்து அந்த சிவப்பு அரிசி, அதுக்கு ஒரு பேர் இருக்குது ஆட்டக்காரின்னு சொல்லி. ஆனால் ஹோட்டல் வழியிலலாம் போனால் வந்து இங்கே வெள்ளை சோறும் இருக்கும், சிவப்பரிசி சோறும் இருக்குது. ஆனால் சிவப்பரிசி சோறுக்கு வந்துட்டு குத்தரிசி சோறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அடுத்து வெள்ளரிசி சோறுக்கு வந்துட்டு வெள்ளை அப்படி சொல்லி சாதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் நம்மட பக்கங்களில் அநேகமான ஹோட்டலில் வந்துட்டு சிவப்பு அரிசி சோறு இருக்கிறது இல்லை. ஒரு சில ஹோட்டல்களில் மட்டும் வச்சுருப்பாங்க ரெண்டும் நம்மட பக்கங்களில். ஆனால் குத்தரிசெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சிவப்பரிசி சோறு வெள்ளரிசி சோறு அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கே ஆட்டாக்காரி சிவப்பரிசி வேறு யாருக்கு, ஆட்டாக்காரின்ற வேறு ஆட்டக்காரி தான் சிவப்பரிசி. அப்ப குத்தரிசன்னு சொல்றது அதுதான் ஆட்டக்காரியை தான். ஒரு ஆளுக்கு எத்தனை பேரை வச்சு விட்டுருக்கீங்க இடையில. நான் எங்களுக்கு சும்மாவே மண்டை குழப்பம், இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ குழப்பம். ஆட்டக்காரி குத்தரிசி அபிச்சு குத்துற அவிச்சு குத்துறையில ஆதி நீர் ஆதி தண்ணிக்க போட்டு அவிக்கிறது, பஜ்ஜியா குத்துறது பஜ்ஜி பச்சரிசி. அது அந்த இடியப்பஞ்சலுக்கு மாவு அடிக்கிறது அதான் அவிச்சு, அதான் குத்தரிசி. அவிச்சு குத்துனேன் குத்தரிசி. அப்ப உங்களுக்கு நீ தமிழ் டிரான்ஸ்லேஷன் இல்ல என்னன்னு சொன்னா நாங்க ஹோட்டலுக்குள்ள அங்கே போனா குத்தரிசி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா வெள்ளை சாப்பாடு விட்டா வெள்ளரிசி சோறுன்னு சொல்றது. அப்ப வெள்ளரிசும் வெள்ளை அரிசி என்ன சொல்லுங்க, சம்பா நெல்லும் அவிச்சுதான் குத்துறது. மற்ற வெள்ளை நெல்லு வெள்ளை கோதாம இருக்குதானே, அதெல்லாம் அவிச்சு குத்துறதான். அதுல பிரச்சனை இல்லை, இதுதான் உண்டு. அப்போ அது சிவப்பரிசி தான் கூட அவிக்கிற. இங்கே எங்கடியாக்கள் வெள்ளை நெல்லை சாப்பிட்ற குறைவு, வெள்ளச்சோறு சாப்பிட குறைவு மோஸ்ட்லி. அதாவது இங்கே பொங்குறதுலேருந்து இடியப்பம் வைக்கிறதுலேருந்து அந்த பாருங்க மோதவத்துலேருந்து எல்லாமே வந்து சிவப்பாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் தான் நானும் இங்கே சொல்கிறேன், இந்த சிங்களீஸ் எல்லாம் முழுக்க வெள்ளையை தானே. மட்டங்களுக்கு வந்தாப்புல எப்படி சிவப்பு சாப்பிட்டு வெள்ளை சாப்பிட்டீங்க? எங்கள் இதுன்ட்டு நெடுகளும் இல்லை தானே அடியாப்ப. ஆனால் நீங்கள் நெடுக்காதையே தானே சாப்பிட்றீங்க. இங்கே வந்தாலும் சாப்பிடுவோம். இல்லை இங்கே சொல்லுங்க, எங்கட இடங்கள்ல வெள்ளி அரிசி எடுத்துட்டா ப்ரெஷர் வந்துடும், சுகர் வரும். அது உண்மை வேண்டாம். அதுல வந்து சுகர்லாம் வந்து கூட இருக்கு. ஸோ எங்கட ஊர்ல வந்து சொல்லுவாங்க சிவப்பரிசி சாப்பிட்றவங்கள வந்துட்டு சுகர் பேஷண்ட்டு சொல்லுவாங்க. அதாவது சுகர் இருக்கிறவங்க தான் வந்து சுகர் குறைக்கிறதுக்காக வேண்டிய சிவப்பரிசி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பழகிட்டு சின்ன வயசுல இருந்து வெள்ளரி சாப்பிட்டு 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 பழகிட்டு பழக்கம். இப்ப நீங்க இல்ல சிங்களீசனம் முழுக்க வெள்ளை சோறு தானே. வெள்ளச்சோறும் காய்ச்சாம்பருங்க கரையிடாக்காண்ட இந்த பிளாக்கா வட்டி ஒரு கரை. நான் எத்தனையோ வீட்டை போயிருக்கேன், அப்படித்தான் அது சாப்பாடு தந்து நான் இன்னண்டு ஊற்றி போட்டு சாப்பிட்றேன். பிளாக்காய் தான் இப்படி ஒரு துண்டு போட்டு அப்படி திரட்டி இருக்கும், மஞ்சள் மிளகு தூள்தான். உங்களோட இடங்களும் அப்படிதான். அங்க வந்து பழக்கா பிஞ்சு பழக்கா ஆஞ்சி பொரிச்சு குழம்பு வைப்பாங்க. இங்கெல்லாம் அப்படி வைக்குது, அப்படி இல்லை. இந்த முட்டி வர பிளாக்கா முட்டி வந்தாப்புல நான் வெட்டி போட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற சத ரோடுகள் அந்த விதை எல்லாம் மட்டும் குத்தி அந்த உள்ளு மிளகாய் போட்டு பிரட்டர் பால் கறி கத்தரிக்காய் பால் கறி வைக்கிறோம். உங்களோட இடங்கள் மாதிரி நிறைய வகையில போட்டு சமைப்பாங்க. அது பருப்பை ஒரு இடத்து தனியா இதுல இருந்து சமைப்பாங்க. இல்ல உங்களோட இடங்கள்ல நானும் அங்க பார்த்துருக்கேன் 2-3 கணக்கு எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல பிஞ்சு பிளாக்கா சின்ன வெட்டி அப்படி இங்க நாங்கள் அதை அப்படி நாங்க சமைக்கிறேன். இந்த கருணக்கிழங்கு தான் நான் பிடிச்சேன், அப்படி பொரிச்சு சமைக்கிறேன். அல்லாட்டி இந்த உருளைக்கிழங்கு அப்படி இந்த பிரியாணி இது செய்ய அப்படி. இது மோஸ்ட்லி வந்து மரக்கறி பிரியாணிகள்லாம் வந்துட்டு இப்படிதான் செய்வாங்க.
கொண்டு வந்துட்டு பன்னீர் கறி சமைச்சா பன்னீர் கறி இது சமைக்க மாட்டாங்க. பன்னீர் கறி சமைக்கலன்னு சொன்னால் பிஞ்சு பழக்காக வேண்டி தான் வந்து சின்ன சின்ன வெட்டி அதை பொரிச்சு பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரி இருக்கு, இறைச்சி கறி மாதிரி இருக்கு, ஆனால் மீன் மாதிரி பன்னீர் கறி மாதிரியும் இருக்கு. இருக்கு. இங்கே சாப்பிட்றாங்க. இங்கே சாப்பிட்ருக்கீங்க? இல்லை, எங்கே தான் மட்டக்கிழப்பில் வந்தால் நான் ஒரு வீட்டை போனாங்க பதி எல்லாம் வச்சுட்டேன். அப்போ தான் நாங்கள் என்ன கறியான தான் பிளாக்கா பிஞ்சு கறியான்னு நல்ல நல்ல நீ இப்போ வெற்ற தூள் இடம் குறைவு. ஆமாம், தூள் இல்லை. ஓகே, அப்போ என்னத்தில் போய் வர நீங்கள் ஹோட்டல்லையா போய் வர? இப்போ நேற்று மழை பெய்யல பெஞ்சால பக்கம். நேற்று நாங்கள் நல்லா பட்டுட்டோம் மழையில். அதாவது நேற்று வரும்போது புளியங்குளத்தில் வச்சு பிடிச்ச மழை. கொஞ்சம் விடும் போகிற கொஞ்சம் தூரம் போகிற மழை பெய்ய திரும்ப ஒரு கடைக்குள்ள போய் நிற்கிறேன், திரும்ப பெட்டை செட்டில் நிற்கிறேன், திரும்ப கடைக்குள்ள நிற்கிறேன், மாறி மாறி ஓரளவுக்கு வந்து சேர்ந்துட்டு இங்கே முறிகண்டிக்கு வந்தால் நிலம் காஞ்சி போயிருக்கி மழையே இல்லை. ஆனால் இங்கே மட்டும் மழை இங்கே அடை இல்லை. அப்புறம் கரடி போக்குக்கு வர கரடி போக்குலையும் பெஞ்சிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே தாங்கி நீங்கள் ராவ கரடி போக்கில் தங்கினது ரூம் எடுத்தா இல்லை வளமையாக தங்குற வீடு உண்டு. இப்போ அங்கே வந்து வாடகைக்கு ஆக்கள் இருக்கிறாங்க, இனிமேல் அங்கே தங்கிடலாம், அது கஷ்டம். அதுக்காக தான் இப்போ புதுசாக ஒரு இடம் எடுத்து நாங்களே கொஞ்சம் சிக்னல் இருக்கக்கூடிய இடம் மாதிரி தேடுறது, அதான் பிரச்சனை. பார்ப்போம், இன்றைக்குள்ள ஒரு இடம் கிடைச்சா அவன் இங்கால நிற்போம், இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி பட்டியை கட்டுறது தான் பார்ப்போம். திரும்ப ஒரு இடத்த ரெடி பண்ணிவிட்டு வர்றதானே. ஓகே, அப்போ என்ன வேணாலும் கால் ஆன்சர்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மெசேஜ் போடுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கால் பண்ண அந்த கால் லிஸ்ட்டுக்குள்ளே போய் நான் பார்க்குறதில்ல, அந்த ஒரு பழக்கம் எனக்கு வாரதில்லையே தெரியாது. நான் இப்போ வந்து என் வாட்ஸ்அப்புக்கு தான் கதைக்கு அந்த தெய்வான பாட்டியை தான் கவலையாக இருந்தது எனக்கு. அவருக்கும் தெரியாது போகிறேன்ட்டு, நீ போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு அம்மா அப்படி இப்போ அந்த அம்மா இப்போ எங்களோட இருந்தால் நான் இப்போ எங்களோட அம்மாவாக இருந்தால் நாங்கள் இருத்திட்டு இருந்த இதில் வெங்காயம் மிளகா வெட்டுங்க அதை இருந்தீங்கன்னு விலை எடுக்க இப்போ பார்த்து அங்கே கிடக்கிற நாங்கள் போய் எடுப்போம், நீங்கள் இருங்க காட்டுக்குள்ளே போய் விறகு போட்டு கண்ணுக்குள்ளே அடிச்சோண்ட இவ்வளோ கவலை. பார்த்தீங்களா, இப்போ கிளிப்பாட்டிக்கு ஆக்கவாழப்படுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, இப்போ தெய்வான பாட்டிக்கு ஆக்கவாழப்படுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இதெல்லாம் இப்படி வந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூடியூப் சேனலால் தான் நிறைய பேர் வந்து சொந்தங்கள் ஆகிட்டாங்க. இப்போ தெய்வான பாட்டி, கிளிப்பாட்டி, அங்கே யசோக்கா இவங்களெல்லாம் அவங்களே வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு அவங்கள வந்து பேச சொந்தமாகிட்டாங்க. அதையும் விட இந்த பிறவுன்றதை கொண்டு வந்தால் கதை ஒரு இறக்கம் கதைக்கிற காக்கள் இல்லைன்னு சொல்லத்தான் பா. எப்படியே இல்லை, நம்மலாம் படுக்கையில் தான் யாருமே பார்க்க வர மாட்டாங்க. நீங்கள் அங்கே இருக்கீங்கள நாங்கள் அது சரி. எனக்கு பெரிய ஷாக்கிங் என்னன்னு சொன்னால், நான் எல்லாம் இன்வைட் பண்ண ஆனால் உண்மையில கிளியம்மா வருவான்னு சொல்லி பார்க்கல. அண்ணாட தாலி கட்டப்புறாங்க கொஞ்சம் இருந்தால இதில் திரும்பினா பார்த்தா நிற்கிறோம் கோயில். நான் அது பற்றி ஒரு அதிர்ச்சி, நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையில். எதையோட பாட்டி இதுக்கெல்லாம் சொல்லியிருந்தா நாங்கள் வந்திருப்போம் தானே. அக்காடக்கெல்லாம் அப்படி வெயிட்டிங் பண்ணல. இல்லை வடகாப்பது அண்ணா அது இவங்கள்ட ஃபேமிலிக்குள்ள, அது திவானாவோட ஃபேமிலி. திவா ஒன்றுக்குமே சொல்கிறேன் இல்லை எங்களுக்கு. இனி சொல்லுவார் முக்கியமான நல்லூர். நீங்கள் வேற இல்லையா அப்போ நல்லூருக்கு வந்த மாதிரி போயிட்டீங்க போல. இவங்களா நல்லூருக்கு வந்து நீங்கள் திருவிழாவுக்கு நாங்கள் வந்துடுறாங்க. ஆனால் அது அவங்க ஜெர்மனி அம்மாக்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இல்லை திவாவும் அம்மாவும் வாகனத்தில் வந்து திவானை பாட்டிகிட்டேயும் போனது. திவானை பாட்டி எடுத்து சொன்ன வந்தான்னு சொல்லி புளியம்மாட்ட போகலாம் நீரங்கானாதன் போனது அவன்னு சொல்லி சொல்லுவோம். இனி எல்லாரும் வயசு வந்துட்டு தானே, இனி ஒவ்வொரு வயசுக்கு மேற்ற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும், அப்போ அதுக்கு சொல்லுவாங்க. கொல்லப்படாதீங்க, அதுக்கு சொல்லுறாங்க பண்டெல்லாம் காவல் இருக்கணும். அதே சரியா. ஆனால் நம்மட எதிர்பார்க்காதீங்க, நம்மட வந்து 32 வயசுன்னு சொல்லி கிடக்கு பார்ப்போம். அதுக்குள்ள கேரளா போனா கேரளாவோ தமிழ்நாடு போனா பார்க்கலாம். அதுக்குள்ள சொல்ல வேண்டாம், மற்றாக்களை சொல்லி கொண்டு இருங்க, அப்போ சரி பிரச்சனை இல்லை. அப்படின்னு அந்த பிள்ளைகளோட கதைக்கு நீங்கள் அந்த கேம்பஸ் பிள்ளைகளோட மட்டக்களப்பு என்ன உதவி திட்டம் கேட்டது இப்போ 2 பிள்ளைகள் வட்டக்கட்சி பிள்ளைகள் எங்கள்கிட்டயோ அது எங்கள்கிட்ட கேட்டதுங்களா? வட்டக்கட்சி பிள்ளைகளா தெரியல. கேம்பஸ் படிக்கணும் அம்மா இல்லாத பிள்ளை நீங்கள் தான். ஓ அது ஓகே ஓகே, அது இன்னொரு ஆள்ற சேனலில் வாய்ஸ் ஆஃப் அனிஷாண்ட சேனலில் போட்ட வீடியோ நினைக்கிறேன். அது அனுஷன் கேட்குது, நீங்கள் தான் நேரம் ஒரு ஆள் கேட்டுது. நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்களோட சேனலில் அப்படி வீடியோஸ் அனுஷன் கேட்கு இல்லை எங்களோட சேனலில் அப்படி வீடியோஸ் அண்டு தானே. அப்படியா? நான் நம்ம வருத்தம் வேண்டும் கதைச்சவங்களோட. அப்படியா? ஓ வட்டக்கட்சி பிள்ளைகள் ஒரு
அத்தைக்காரி தான் பார்க்குறான்னு சொல்லி ஹெல்பிங் கூட மட்டும் வாட்டி இப்போ மாசக்கணக்கு இப்போ ஹெல்பிங்கில் கை வச்சுன்னு சொன்னால் அது நிறைய பிரச்சனை இருக்குது, முடிக்க வேண்டியது இல்லை, முடிக்கிறது பயமாக இருக்குன்னு சொன்னால் சில அது சரி இஷ்யூ இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் கிளியர் பண்ணாமல் அதுக்குள்ளே கை வைக்கலாம் இருக்குது, பெரிய தலைப்பாடாக இருக்குது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசஸ் எல்லாம் முடித்தா தான் வந்து அதில் கை வச்சனும் பண்ணி முடிச்சு விடலாம். அப்பா கேட்டது உங்களோட இதுதானே வந்தது வந்துதான் வட்டக்கட்சி புள்ளிகள் 2 அம்மா மட்டக்களப்பு கேம்பஸில் படிக்குதுகள். ஒன்று ஒரு ஆண்டு 2 ஆண்டு படிக்குது புள்ளி. அதுக்கு அம்மா இல்லை, அத்தைக்காரி இந்த சில இந்த இடிக்கணுமெண்டு எங்கள் இன்னொருக்கா விசாரித்து சொல்ல சொன்னது. நான் ஓகேன்று தான் சொன்னேன். உண்மையாக அதுகள் இருக்குது, நாங்கள் கேட்கல. நாங்கள் அந்த வட்டக்கட்சியில் ஆர்டிஎஸ்ஸாக இருக்க எங்களுடைய ஒரு புறாமகன். அது சரி, எனக்கும் தெரியல, நான் அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கும் டீட்டெயில் ஒன்றுமே இல்லை. பார்ப்போம் பார்ப்போம். உபகரங்களுக்கு இது நீங்கள் 833 நம்பர் இது அடித்து நான் இப்போ மற்றது அடித்து பார்ப்போம். இது அடித்து பாருங்க, அது 969 இது பஸ் ஓகே. என்ன சொன்னால் அம்மா கேட்ட கேள்வி எனக்கும் பிள்ளைங்கள். அது என்ன சொன்னால் இங்கே ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து பேர்ஸ்னலாக வந்து ஒரு படிக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டி பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைகளோட டீட்டெயில் கேட்குறதுக்காக வந்து கிஷோ கேட்டது. அதான் அவங்களும் கொஞ்சம் தடுமாறி போயிட்டாங்க என்னன்னு சொல்லி என்கிட்ட மாறி கேட்டாங்க. நானும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கொஞ்சம் மண்டபலையும் போயிட்டேன். ரைட், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. சரி, அப்போ நல்லபடியாக இருங்கோ. நம்ம எதுவும் சொன்னால் எங்களுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க, பார்த்துட்டு இங்கே வர கிடைச்சா கண்டிப்பாக வரும். மழை குழப்பமாக கிடக்குது, நாங்கள் முந்தரும் தேவையான பாட்டிட்டு போயிட்டு இனி அடுத்து என்ன விளக்கம் பண்ணுறது வந்து பார்க்கணும், என்ன செய்யணுன்னு தெரியல, பார்ப்போம். அப்போ சந்தோஷமாக இருங்க, போயிட்டு வரணும். சாப்பிடுவோமே, சாப்பிடுவோம்.